மே 16 புனித நெப்பமூசின் யோவான். பொகேமியா நாட்டில் நெப்பமுக் என்ற பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1345 ஆண்டு பிறந்தார் நெப்பமூசின் யோவான். குழந்தை பருவத்தில் கடுமையான நோயுற்ற இவரை இவரது பெற்றோர் இறைவனுக்கு அர்ப்பணித்து நோய் நீங்கும்படியாக வேண்டுதல் செய்ய நெப்பமூசின் பூரண குணமடைந்தார். தன் பெற்றோர் இறைவனிடம் வேண்டுதல் செய்தபடி தன் வாழ்வினை அருட்குருவாக அர்ப்பணித்த நெப்பமூசின் தனது செறிவான மறையுரையினால் பிராக் நகரைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை மனம் மாற்றினார். பிராக் நகர மக்களுக்கு இறைபணிகள் செய்து அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்தில் பங்கு கொண்ட அருட்தந்தை நெப்பமூசின் தன் மறைமாவட்ட ஆயரால் முதன்மை குருவாக உயர்த்தப்பட்டார். நெப்பமூசினின் மறையுரைகளை செவிமடுத்த அந்நாட்டு அரசி மனமாற்றம் அடைந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க நெப்பமூசின் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கினார். பொகேமிய அரசன் 4ஆம் வென்சிலாஸ் தன் மனைவியின் பாவ அறிக்கையினை வெளியிடும்படி நெப்பமூசினை துன்புறுத்த இதனை கடுமையாக எதிர்த்த நெப்பமூசின் சிறையில் அடைக்கப்பட்டார். அரசியின் பாவ அறிக்கையினை வெளியிடாத காரணத்தினால் சிறையில் துன்புறுத்தப்பட்ட அருட்தந்தை நெப்பமூசின் கிபி 1393 ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் நாள் நெருப்பில் தள்ளப்பட்டு பின் ஆற்றில் மூழ்கடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். தன் உயிரே போனாலும் பாவ அறிக்கையினை வெளியிடாமல் கத்தோலிக்க திருச்சபையின் ஒப்புரவு அருட்சாதன முத்திரையினை பாதுகாத்த அருட்தந்தை நெப்பமூசினை திருத்தந்தை 13ஆம் பெனடிக்ட் கிபி 1729 ஆண்டு மார்ச் 19ஆம் நாள் புனிதராக உயர்த்தி தவறாக தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவோரின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித நெப்பமூசின் யோவான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னித்து அவர்களை அன்பு செய்து வாழ்வதற்கு இறைவன் வரமருளும்படியாக ஜெபிப்போம்.